போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய முக்கிய கொள்கையாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றும் பொருட்டு இப்போது அவர் போட்டிருக்க ஒரு சிக்னேச்சர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. இந்த பெரிய முடிவு மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஆதரவை பெற்றிருக்கு, இந்த கடைகளை மூடுறதுக்கான பின்னணி மற்றும் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதல்வராக பதவி வகிக்கிற திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே மேற்கொண்ட முதல் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுது. அதாவது 500 மீட்டர் சுற்றளவுக்கு உள்ளே இருக்கிற பள்ளி கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தடங்களுக்கு அருகாமையில் இருக்க 717 டாஸ்மாக் கடைகளை மூட வேணும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த முடிவுக்கு மக்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கிட்ட இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த மக்களுடைய ஆதரவை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நீண்ட நாளாக தமிழக பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லணும். மதுவினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. இப்படி மதுக்கடைகளை மூடுறது நல்ல குடும்பங்களை காக்கிறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு இல்லத்தரசிகள் இந்த திட்டத்தை ரொம்ப வரவேற்றிருக்காங்க. மாணவர்கள் பெற்றோர் மத்தியில் இந்த கையெழுத்திட்ட தருணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே மதுபான கடைகள் இருந்துச்சுன்னா மாணவர்கள் அவங்களுடைய திசையிலிருந்து மாறத்துக்கான அபாயம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். தற்போது 500 மீட்டர் வரை கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. பக்தர்கள் மத்தியில் இது எந்த மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கோயில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் போன்ற புனித இடங்களில் கண்ணியம் காக்கப்படும் அப்படின்னு பொதுமக்கள் பாராட்டியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் மத்தியில் இந்த உத்தரவு எந்த மாதிரியான பாராட்டை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் நீதி மையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் மது விற்பனை என்பது அரசின் வேலையாக இருக்கக்கூடாது, 717 கடைகள் என்பது ஒரு நல்ல தொடக்கம், இதனை தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்காரு. திரைத்துறையினர் மத்தியினில் இதுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நடிகர் விஷால் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் விஜயுடைய இந்த துணிச்சலான சமூக நல முடிவை பாராட்டி சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் மொத்தமாக உள்ள மது கடைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 4765. இதில் மூடப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய கடைகளின் எண்ணிக்கை, வழிபாட்டு தலங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை 276. கல்வி நிறுவனங்கள் அருகில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை 186. பேருந்து நிலையங்களில் கிட்டத்தட்ட 255. ஆக மொத்தம் 717 கடைகளை மூடுறதுக்கு இப்போதைய முதலமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த விஜயுடைய இந்த அதிரடியான டாஸ்மாக் கடை மூடல் உத்தரவு பிறப்பிப்பு அவர் தேர்தல் நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியான போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகிறதுக்கான முதல் படி அப்படியாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. அதே சமயம் இதனால் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை சரி செய்ய மாற்று வழிகளை அரசு கண்டறியணும் அப்படிங்கிற விவாதங்களும் இன்னொரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் இப்படி டாஸ்மார்க்கை மூடுறதுக்காக பிறப்பித்த அதிரடி உத்தரவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.